வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4ல் 5ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுல்தானா ஒரு பொது அங்காடியில் பின்வரும் பொருள்களை வாங்கினார். அவர் செலுத்திய மொத்த ரசீது தொகையை காண்க. பாருங்க, 5 வகையான பொருட்கள் வாங்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு தொகை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டி நம்ம கடைசியில் என்ன செய்யணும், அந்த ரசீது தொகையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல் இது என்ன அப்படின்னா, மருந்து வாங்குறாங்க. 5% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் ரூபாய் 800 மதிப்பிலான மருந்துகள். இது மருந்தோட விலை. இது கூட நம்ம என்ன செய்யணும், 5% இந்த ஜிஎஸ்டியை சேர்க்கணும், சரக்கு மற்றும் சேவை வரியை சேர்க்கணும். சேர்க்கலாமா? பாருங்க, முதல் இது எதை கண்டுபிடிக்க போகிறோம்? மருந்து. மருந்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜிஎஸ்டி எவ்வளோ பாருங்க, ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி 800 ரூபாயில் 5%. 800 ரூபாயில் 5%. அப்போ பாருங்க, 800 பெருக்கல் 5%னா 5/100. கேன்சல் பண்ணுங்க, 2 0க்கு 2 0 கேன்சல். இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 8 5 பெருக்குனா 40. இதான் என்னது? ஜிஎஸ்டி. அப்போது தொகை பாருங்கள், அந்த மருந்துக்கான தொகை தனித்தனியாக கண்டுபிடிச்சி கடைசியில் கொண்டு போய் கூட்டிடலாம். மருந்தோட விலை எவ்வளவு? 800 ரூபா. இந்த டேக்ஸ் எவ்வளவு? ஜிஎஸ்டி எவ்வளவு? 40. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா ரூபாய் 840. எதற்கான தொகை? மருந்துக்கான தொகை. அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, ரெண்டாவது பாருங்க. 12% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் 650 மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள். அழகு சாதன பொருட்கள் எழுதிக்கலாமா? அழகு சாதன பொருட்கள். இதுக்கு முதல்ல வரி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, சரக்கு மற்றும் சேவை வரி. ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம்? 12%. எதில்? 650ல் 12%. இப்போ பாருங்க, இந்த 650 அப்படியே இல்லைன்னா பெருக்கல் 12%னா 12/100. கேன்சல் பண்ணுங்க, இந்த 0வுக்கு இந்த 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்க. 5 பாடு 13 5 65 2 10. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 6 12. இங்கே 13 இருக்குது, இங்கே பெருக்கல் 6 இருக்குது. 13 6 பெருக்குனா 78. அப்போ வரி எவ்வளவு? 78. அப்போ இதற்கான தொகை பாருங்க. தொகை எதையும் கூட்டணும். 650ஐயும் 78ஐயும் கூட்டணும். கூட்டலாமா? பாருங்க, 8ஐயும் 0வையும் கூட்டினா 8, 7 5 கூட்டினா 12, 12 2 மிச்சம் 1 7, 728 ரூபாய். எதற்கான தொகை? அழகு சாதன பொருட்கள். அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க. மூன்றாவது இது என்ன பாருங்க, 0% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் ரூபாய் 900 மதிப்பிலான தானியங்கள். தானியங்களுக்கு வரி கிடையாது, 0%. அப்போ இந்த தொகை மாறாது. எதுக்கு? தானியங்கள். தானியங்கள் தானியங்களுக்கான தொகை மாறாது. எவ்வளவு? 900 தான். ஏன்னா இதுக்கு என்ன கிடையாது? ஜிஎஸ்டி கிடையாது. அந்த 900 மட்டும்தான், ரூபாய் 900. அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்க. நாலாவது என்னது? 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் ரூபாய் 1750 மதிப்பிலான கருப்பு கண்ணாடி. கூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி. கருப்பு கண்ணாடி. கருப்பு கண்ணாடிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? முதல்ல ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா? ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம்? 18%. எதில்? 1750ல் 18%. பாருங்க, 1750 பெருக்கல் 18%னா 18/100. கேன்சல் பண்ணலாமா? எது கேன்சல்? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இப்போது 2 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுவோமா? 9 2 18, 5 2 10. இப்போ 5 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 17 17ல் 3 5 15, மிச்சம் 2 எங்கே போகும்? 5க்கு முன்னால் 25. அப்போ 25ல் 5 25. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, 35 பெருக்கல் 9. இதான மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு பெருக்கிடலாமா? 9 5 45க்கு 5, மிச்சம் 4, 9 3 27. அந்த 4 மிச்சம் இருக்குல்ல, அதை கூட்டினா 31. அப்போது வரி எவ்வளவு? 315 ரூபாய். அப்போ அதற்கான தொகையை கண்டுபிடிச்சிடலாமா? தொகை பாருங்க. தொகை என்ன செய்யணும்? அந்த கண்ணாடியோட விலை
1750. வரி எவ்வளவு? 315. ரெண்டு கூட்டலாமா? 5ஐயும் 0வையும் கூட்டினா 5, 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6, 3 7ஐயும் கூட்டினா 10, 10க்கு 0, மிச்சம் ஒன்றுங்க இருக்கா 2. அப்போது 2065 ரூபாய். இது கருப்பு கண்ணாடியோட தொகை. கடைசி 5வது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. 28% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் 28,500 மதிப்பிலான காற்று பதனி ஏசி இருக்கு இல்லையா, ஏசியோட விலை எவ்வளவு? 28,500. அதுக்கு வரி எவ்வளவு? 28%. நம்ம முதல்ல ஜிஎஸ்டி வரியை கண்டுபிடிச்சிருவோமா? என்னது வந்து காற்று பதனி. காற்று பதனி இதுக்கு ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம்? 28%. எதில்? 28,500ல் எத்தனை சதவீதம்? 28%. இப்போ பாருங்க, இந்த 28,500 அப்படியே வரட்டும். இல்லைனா பெருக்கல் எத்தனை சதவீதம்? 28%. அப்போ 28/100. இந்த 0 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்குது? 285 28 இருக்குது. இந்த இடத்துல பெரிய காமிக்கிறேன் பாருங்க. 285 28 கொண்டு பெருக்க போகிறோம். பெருங்க. 8 5 40, 40க்கு 0, மிச்சம் 4. 8 8 64, இந்த 4 கூட்டினா 68, 68க்கு 8, மிச்சம் 6. 8 2 16, இந்த 6 கூட்டினா 22. முடிஞ்சுதா? இப்போ 2 கொண்டு பெருங்க. 2 5 10, 10க்கு 0, மிச்சம் 1. 2 8 16, 11 17, 17க்கு 7, மிச்சம் 1. 2 2 4, 4 1 5 கூட்டுங்க. 0 8, 2 7 கூட்டினா 9, 5 2 கூட்டினா 7. அப்போ 7,980 ரூபா. எதை பெருக்குனா? 285 28ஐயும் பெருக்கணும். என்ன வருது? ரூபாய் 7,980. இது வந்து என்னது? வரி. சரியா? ஜிஎஸ்டி. இப்போ இதோட தொகையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தொகை பாருங்க. தொகைனா எதை கூட்டணும்? அதோட விலை எவ்வளவு? 28,500. இது கூட எதை கூட்டணும்? 7,980 கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும் பாருங்க. கூட்டிடலாமா? 0வையும் 0வையும் கூட்டினா 0, 8ஐயும் 0வையும் கூட்டினா 8. இங்கே 9 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 9 5 கூட்டினா 14, 14க்கு 4, மிச்சம் 1. 7 இருக்கா? 8. இங்கே ஒரு 8, 8 8 16, 16க்கு 6, மிச்சம் 1ங்கிறது 3. அப்போது 36,480 ரூபாய் இதோட தொகை. இப்போ பாருங்க, நம்ம ரசீது தொகை கடைசியில் தனித்தனியாக கண்டுபிடிச்சோமா? இப்போ பில்லு போட போகிறோம். ரசீது தொகை. ரசீது தொகை கண்டுபிடிக்கலாமா? இப்போ ரசீது தொகை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்ம 5 வகையான பொருட்கள். மருந்துக்கான தொகை எவ்வளவு? 840. அழகு சாதன பொருளுக்கு 728. ஒவ்வொன்றா எழுதுவோம். 840. அழகு சாதன பொருட்களுக்கு 728. தானியங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். தானியங்களுக்கு எவ்வளவு? 900 ரூபாய். கருப்பு கண்ணாடிக்கு பாருங்கள் 2065. 2065. காற்று பதனிக்கு பாருங்க 36,480. காற்று பதனி 36,480. இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? பாருங்க. 8 8 5 13, 13க்கு 3, மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 1 4 5, 5 2 7, 7 1 6 13, 13 1 8 21, 21க்கு 1, மிச்சம் 2 மேலே போட்டாச்சு. 2 8 10, 10 1 7 17, 17 1 9 26, 26 1 4 30, 30க்கு 0, மிச்சம் 3 மேலே போட்டாச்சு. பாருங்க. 3 2 5, 5 6 11, 11க்கு 1, மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 1 3 4. அப்போ பாருங்கள், தொகை எவ்வளவு? 41,013 ரூபாய். இதான் நம்ம செலுத்த வேண்டிய ரசீது தொகை. எவ்வளவு? 41,013 ரூபாய். நமக்கு புக்குக்கு பின்னால் வேறு ஆன்சர் இருக்கும், அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.